அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். இதுதான் உண்மையான செய்தி. விளக்கம் கொடுத்து கொண்டு எல்லா நேரமும் உறவுகளை தக்க வைத்து கொள்ள முடியாது. புரிந்தால் புரியட்டும், பிரிந்தால் பிரியட்டும். பிடித்தவர் என்பதுக்காக தவறு செய்பவரை சுட்டிக்காட்ட தயங்காதே. பிடிக்காதவர் என்பதுக்காக நல்லவற்றை தவறாக நினைக்காதே. மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை புதைத்து வைத்திருக்கும். தோல்வியை ரசிக்க ஆசைப்படுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் கற்றுக் கொடுக்கும் பாடம் நீங்கள் 1000 வெற்றிகளை பெற்றதற்கு சமம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் கிடைத்தாலும் பயனில்லை. தனக்கு என்றால் தவறும் சரி, பிறருக்கு என்றால் சரியும் தவறு என்றுதான் சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்வைக்கு எல்லாமே மனித ஜாதிதான். பழகிப்பார், பாதிக்கு மேல் மிருக ஜாதிதான். என்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்து கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் ஏன் என்னை பிடித்தது? நிம்மதி என்ற நிழல் உன்னை தொடரும், நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். வாழ்க்கை எத்தனையோ கடன்கள் மனிதன் தீர்த்தாலும் 3 கடன்கள் மட்டும் அவன் தீர்க்கவே முடியாது. 1 பெற்ற கடன், 2 வளர்த்த கடன், 3 நன்றி கடன். போராடு மனிதா, போராடாத கற்கள் சிலையாவதில்லை. மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவதில்லை. மனதோடு போராடாத மனிதன் மகான் ஆனதில்லை. போராடு மனிதா, தோல்விகள் தோற்று போகும் வரை. வாழ்க்கையில் தடுமாறும்போது தடம் மாறும்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, எதுவும் கடந்து போகும். படிக்க தெரியாத ஆணிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆயுள் குறைவு. மனிதன் பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணமாக இருக்கிறது. மனம், செயல் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடலும் மனதிலும் இளமையாகவும் அழகும் பொங்கும். விக்கல் வந்தால் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ குழம்பிய மனதிற்கு அமைதியும் அவ்வளவு முக்கியம். நண்பா, யாரும் புதிய பாதையில் செல்ல விரும்புவதில்லை. ஆனால் ஒரு முறை சென்று காட்டினால் அனைவரும் அந்த வழியை பின்பற்றுகிறார்கள். ஓ வெற்றியே, உன்னுடைய மதிப்பு எவ்வளவு? அதற்கு வெற்றி பதில் சொல்லிச்சான், நான் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை விடாமல் முயற்சி செய்வேன் என்று. அதனால்தான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. வாழ்க்கையில் வளர திறமை மட்டும் போதாது, பணிவு, கீழ்ப்படிதல் இரண்டும் அவசியம். எந்த ஒரு உறவும் நீடிக்க வேண்டுமானால் இரு தரப்பிலிருந்தும் சொந்தம் என்ற உணர்வு வர வேண்டும். தனியாக செல்வதில் அர்த்தமில்லை. படிப்பில் சிறந்து விளங்க விரும்பும் ஒவ்வொரு மாணவரும் முதலில் இந்த 2 விஷயங்களையும் மகிழ்ச்சி மற்றும் தூக்கத்திலிருந்து பிரிக்க வேண்டும். நீங்கள் கனவில் அமர்ந்தால் இன்னும் 100 கனவுகளாகவே இருக்கும். எனவே சிந்தனை கைவிடும் பழக்கத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். நுண்ணறிவு என்பது நூற்றுக்கணக்கான புத்தகங்களை மனப்பாடம் செய்வதல்ல, எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று நடந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியில் மூழ்கி நித்தியம் என்று நினைப்பவனின் கண்களை திறப்பது கடினம். அதை எதிர்கொள்வதற்கான முயற்சியில் இருந்து வெற்றி கிடைக்கிறது. ஒரு துளி வியர்வை சிந்தாமல், தண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையை வெல்பவரை இந்த உலகில் நாம் காண முடியாது. அது இல்லை இது இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்பவன் அல்ல, இருப்பதை பயன்படுத்தி முன்னேறுகிறவன் சிறந்தவன். நாம் எப்பொழுதும் ஒன்றும் இல்லாத ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஒரு பணக்காருடன் வியாபாரம் செய்யுங்கள். இத்தகைய குணங்களை கொண்டவர் அனைவராலும் போற்றப்படுவார். நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர்கள் மனதில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. எல்லாம் நம்பிக்கையே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். நேர்மையான எண்ணங்கள் கொண்ட மனம் ஆரோக்கியமாக இருந்திடும். சின்ன சின்ன செலவுகள் குறையுங்கள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை முழுகடித்துவிடும். கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது பார்ப்பது அல்ல, உங்களை தூங்கவிடாமல் பார்த்து கொள்வது. ஆடம்பரத்துக்காக வாங்குகின்ற தங்கம் 1000 ரூபாய்களை குறைந்தாலும்
உயர்ந்தாலும் அதை சிரித்து கொண்டே வாங்குகிறார்கள் மக்கள். ஆரோக்கியத்துக்காக வாங்குகிற காய்கறிகள் 5-10 விலை உயர்ந்தால் முகம் சுழிப்பது ஏனோ? எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். இருப்பவன் இல்லாதவன் போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவன் போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்று ஆகிவிடுகிறது. பாழாய்ப்போன மனித வாழ்க்கை யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதில்தான் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. ஒரு மனிதனின் மிகப்பெரிய 2 ஆயுதங்கள். ஒன்று மௌனம், நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். 2 புன்னகை, அதையும் மீறி பிரச்சனைகள் வந்துவிட்டால் புன்னகையால் வென்றுவிடலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும்போது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடாதே. யார் எப்படியோ அப்படியே அவர்களிடம் இரு. இதை மீறி நடந்தால் நீ ஏமாளி ஆவாய். உன்னை சுற்றி நிகழும் எல்லாவற்றையும் நீ கவனி, ஆனால் எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றாதே. முதலில் பலம் பொருந்தியவனாயிரு, பிறகு நல்லவனாயிருந்து கொள்ளலாம். பலமில்லாத நல்லவர்களால் நீண்ட நாட்களுக்கு நல்லது செய்ய முடியாது. கண் கலங்கவும் கவலைப்படவும் உனக்கு நேரமில்லை. அசைக்க முடியாத லட்சிய வெறியோடு உன் பாதையில் பயணித்து கொண்டே செல், உனக்கு எல்லாம் கைகூடும். அன்பாக பேசுகின்றவர்களே என்று நினைக்காதே, சிலரின் அன்பு போலியானது. கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே, சிலரின் கோபம் உன் நலனுக்கானது. சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை, கோபத்துடன் பேசும் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உனக்கு உண்மை புலப்படும். உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடமிருந்து தள்ளி இருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. யார் எதை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கண்ணாடியைப் போல இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும், உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவத்தை கிடைத்தால் பரவசப்பட வேண்டும், மோசமான அனுபவங்கள் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. புலியோடு போராடாத கற்கள் சிலையாவதில்லை, மண்ணோடு போராடாத விதைகள் முளைப்பதில்லை, மனதோடு போராடாத மனிதன் மகான் ஆனதில்லை. போராடு, மனித தோல்விகள் தோற்று போகும் வரை. ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல, மனிதனின் இருக்கும் கோபமே ஆபத்தானது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், நினைத்தவர்கள், பேசியவர்கள் முன்பே நீ வணங்கும் தெய்வம் உன்னை உயர்த்தி வைக்கும். கலங்காதே, நடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டுமே. பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தை மூடாதே. குடும்பத்திற்காக தன் தகுதியை மீறி உழைக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பொறுப்பேற்ற பெண் இருக்கின்றாள். உட்கார்ந்த இடத்திலிருந்து உத்தரவை இடுபவனுக்கு தெரியாது உழைப்பாளின் வலியும் வேதனையும். இந்த உலகில் வீரனையும் கோழையாக்கும், கோழையனையும் வீரமாக்கும் இரத்தம் சிந்தாத ஒரே ஆயுதம் பணம் மட்டுமே. சில நேரங்களில் ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடம் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்துக்கொண்டு இறைவனை மட்டும் நம்பி தவிக்கின்றனர். ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள், ஆனால் 5 குழந்தைகள் சேர்த்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம் ஒரு நாள் திரும்ப செல்லத்தான் போகிறோம். வேதனை மட்டுமே ரகசியம். நீ சொல்லிக் கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை எதுவாக இருந்தாலும்.
கெட்டதற்கு ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமலா போய்விடும். காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷனாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழப் பழகு. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவரிடத்தில் சுத்த முடியாது. உன்மேல் அதிக நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவது உனக்கு மரியாதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.